Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel drop down listல வந்து number format எப்படி ஒரு text formatல நம்ம வந்து display பண்றது அப்படிங்கற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து numbers இருக்கு. C columnல வந்து numbers இருக்கு. 1 to 7 வரைக்கும் numbers இருக்கு. இப்போ இத நம்ம drop down listல கொண்டு வரணும் அப்படினாக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினாக்க நம்ம நார்மலா இப்ப இந்த செல்லுல வந்து நம்ம drop down list கொண்டு வர போறோம். டேட்டாக்குள்ள போய்ட்டு இங்க data validation இதுல வந்து first option data validation டிக் பண்றோம். இங்க settings optionல வந்து இங்க வந்து list optionஐ செலக்ட் பண்றோம். இங்க வந்து source வந்து நான் என்ன பண்றேன்? இப்போ 1 to 7 இத நான் ரேஞ்சா அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே பண்றேன். ஓகே பண்ணிட்டு இப்போ இங்க நான் போய்ட்டு இங்க கிளிக் பண்ணா எனக்கு drop down listல வந்து 1 to 7 வரைக்கும் அசைன் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து not selected அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படினாக்க நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல வந்து not selected அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து நான் இங்க drop down listக்கு கொண்டு வரணும். சோ நான் என்ன பண்றேன் இங்க ஒரு ஃபீல்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் not selected னு ஆட் பண்ணிட்டு என்னோட data validationல போய்ட்டு source range வந்து நான் எக்ஸ்பாண்ட் பண்றேன். அந்த not selected ஐயும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி இப்போ ஓகே பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஓகே பண்ணதுக்கு அப்புறம் இங்க drop down listல பாத்தீங்கன்னா இங்க not selected அப்படின்றத நான் செலக்ட் பண்ணாக்க எனக்கு இங்க ஃபார்முலா பார்லயும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மட்லயே இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இங்க drop down listல டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருக்கணும். பட் எனக்கு இங்க வந்து ஃபார்முலா பார்ல வந்து 0 or something நமக்கு வந்து நம்பர் ஃபார்மட்ல டிஸ்ப்ளே பண்ணனும். இதுதான் நம்மளோட டாஸ்க். இப்போ அது எப்படி நம்ம பண்ண போறதுங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ எனக்கு இங்க not selected னு இருக்கு இல்லீங்களா? இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்? இப்போ இங்க ஃபார்முலா பார்ல நமக்கு 0 னு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணனும். இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்றேன்? இந்த இடத்துல போய்ட்டு நான் 0 அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு இப்போ control 1 பிரஸ் பண்றேன். இப்போ எனக்கு ஃபார்மட் செல்ஸ் வருது. இந்த ஃபார்மட் செல்ஸ்ல வந்து கஸ்டம் ஆப்ஷன்ல போய்ட்டு நான் இங்க என்ன பண்றேன்? ஜெனரலை ரிமூவ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள not selected னு சொல்லிட்டு நான் கொடுக்கிறேன். அகைன் டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே பண்றேன். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா not selected னு சொல்லிட்டு இங்க இருக்கு. பட் என்னோட ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ F2 கொடுத்துங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்க 0 னு இருக்கு. ஃபார்முலா பார்லயும் 0 னு இருக்கு. இப்போ வெளியில நம்ம எஸ்கேப் கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா செல் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ஃபார்முலா டிஸ்ப்ளே பண்ணுது. பட் இன்சைடு வந்து நமக்கு நம்பர் ஃபார்மட்ல ஃபார்முலா பார்ல 0 காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் இங்க போய்ட்டு நம்ம அதர் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் not selected இங்க கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 0 னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. பட் எனக்கு 0 னு சொல்லிட்டு இங்க வர கூடாது. பட் எனக்கு இங்க not selected னு சொல்லிட்டு இருக்கணும். நம்மளோட drop down listல வந்து not selected ன்ற டெக்ஸ்ட் ஃபார்மட்ல டிஸ்ப்ளே பண்ணனும். பட் ஃபார்முலா பார்ல 0 னு வரணும். பட் இங்க நமக்கு drop downலயே பாத்தீங்கன்னா இங்க 0 னு சொல்லிட்டு வருது. எனக்கு அந்த மாதிரி வர கூடாது. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்? இந்த drop down list நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? அதுல வந்து அந்த செல்லுல வந்து நம்ம ஃபார்மட் செல்ஸ் போறோம். control 1 பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்மட் செல் விண்டோ ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன்? கஸ்டம் ஆப்ஷன்ல போய்ட்டு இங்க வந்து 2 டைப்பா நம்ம வந்து இந்த zeros வந்து not selected னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும். அதனால ஃபார்முலா பார்ல வந்து நமக்கு 0 னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணோம். இப்போ இங்க வந்து நம்பர்ல வந்து கஸ்டம் ஆப்ஷன் இருக்குங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் ஓபன் பிராக்கெட் அதுக்குள்ள வந்து நான் if value equal to 0 இருந்ததுனாக்க ஸ்கொயர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து not selected னு சொல்லிட்டு நான் வேல்யூ அசைன் பண்றேன். என்னோட டெக்ஸ்ட் வேல்யூ இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணனும். ஓகேங்களா? if 0 இருந்ததுனா drop down listல not selected னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நான் கண்டிஷன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு not selected னு சொல்லிட்டு இங்க drop downல விசிபிள் ஆகும். பட் ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா 0 னு சொல்லிட்டு இங்க நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு not selected னு சொல்லிருக்கும். இப்போ நீங்க சிம்பிளா இத நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணனும் அப்படினாக்க இப்போ நார்மலா இந்த E4 ன்ற அந்த drop down list இருக்கிற அந்த செல் வந்து 0 வேல்யூவா இருக்கு. சோ இப்போ நான் இங்க ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்முலா 1 + 2 + 3 + இந்த E4 செல்ல வந்து நான் ரெஃபரன்ஸா கொடுக்கிறேன். இப்போ 1 + 2 + 3 + E4 இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படினாக்க ரிசல்ட் 5 னு சொல்லிட்டு இங்க பாருங்க 6 னு சொல்லிட்டு வருது. எப்படினாக்க ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா தெரியும் 1 + 2 + 3 ஆயிருச்சு. அகைன் ஒரு 3 ஆல பிளஸ் பண்றோம். நமக்கு 6 வருது.
E4 வந்து 0ன்றதுனால நமக்கு நம்ம ஆட் பண்ண வேல்யூ மட்டும் வரும் ஓகேங்களா 6 சோ நமக்கு இந்த E4 drop down list இருக்கிறது வந்து நமக்கு visible ஆகும்போது drop downல டெக்ஸ்டா visible ஆகும் பட் அந்த செல் வந்து 0 வேல்யூ இருக்கு இன்சைடு ஓகேங்களா இப்போ வந்து இதை இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணி என்னோட ஃபார்மேட் செல்க்கு போயிடுறேன் இப்போ இத நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டும் ஃபார்மேட் செல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் otherwise இங்க ஹோம் டாப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அலைன்மென்ட்க்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு arrow மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் செல்ஸ் வந்து ஓபன் ஆகும் இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன் நம்பர் ஃபார்மேட்ல இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம if condition கொடுத்திருக்கோம் அதாவது if 0 இருந்தனா நமக்கு not selected னு வரணும் இப்போ அகைன் இத நான் ரிமூவ் பண்றேன் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நார்மலா ஃபார்மேட் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரியா நமக்கு டிவைட் ஆயிருக்கும் இந்த ஃபார்மேட் செல்ஸ் கஸ்டம் ஆப்ஷன்ஸ்ல வந்து 4 கேட்டகரியா இருக்கும் அதாவது பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் zeros and text னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் செமிகோலன் செமிகோலன் 2 டைம்ஸ் கொடுக்கிறேன் இப்போ third ஆப்ஷன் வந்து not selected னு சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்றேன் ஓகேங்களா not selected னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அகைன் வந்து செமிகோலன் கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே பண்றேன் 4 டிவைட் பண்ணிட்ட 4 ஆப்ஷன்ல இப்போ இங்க பாருங்க இது நம்ம இப்ப ரிமூவ் பண்ணிக்கலாம் இது நமக்கு தேவையில்லை இந்த ஃபார்முலா சைடுல இருக்குது இப்போ இங்க நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்றேன் எனக்கு எந்த நம்பருமே வந்து டிஸ்ப்ளே பண்ணல because பாசிட்டிவ் நம்பர் வந்து நம்ம அங்க 4 ஆப்ஷன்ல டிவைட் ஆயிருக்கும் அந்த கஸ்டம் கேட்டகரி சோ நம்ம என்ன பண்றோம் இங்க பாசிட்டிவ் நம்பர் செலக்ட் பண்ணும்போது நமக்கு எந்த வேல்யூமே டிஸ்ப்ளே பண்ண மாட்டேங்குது சோ இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல வந்து அகைன் ஃபார்மேட் செல்ல போய்ட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்கோம் இல்லீங்களா இங்க வந்து நான் என்ன பண்றேன் ஜெனரல் னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன் ஓகேங்களா அதே மாதிரி செமிகோலனுக்கு அடுத்து ஜெனரல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் அகைன் வந்து எண்ட்ல வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நான் ஓகே பண்ணிறேன் இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்போ நான் செலக்ட் பண்றேன் எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியுது ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும் பட் நாட் செலக்டட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு zeros னு சொல்லிட்டு இங்க ஃபார்முலா பார்ல டிஸ்ப்ளே பண்ணும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நம்மளால வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும் drop down லிஸ்ட்ல இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும் அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்ட்டா பாத்துக்கலாம் ஓகேங்களா Thanks for watching this video.